மரபு சாரா ஆற்றல் வளங்கள் ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அதான் மரபு சாராது. பெரும்பான்மையான மரபு சாரா ஆற்றல் வளங்கள் எல்லாம் ரெனியூபிள் ரிசோர்ஸஸாக இருக்குது. ரெனியூபிள்னா அர்த்தம் திரும்ப ரீஃபில் ஆயிரும். அதான் பார்க்க போகிறோம். நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நேற்று பார்த்தோமா, நம்மளும் பயன்படுத்தணும், எதிர்கால சந்ததியினருக்கு விட்டுட்டு போகணும். நாம் பெற வேண்டுமெனில் விரைவாக தீர்ந்து போகும் மரபு சாரா, மரபு சார்ந்த மாற்றிட்டானுங்க, தப்பாக போட்டிருக்காங்க. விரைவாக தீர்ந்து போகும் மரபு சார்ந்த ஆற்றல் மூலங்கள் பயன்பாட்டை குறைத்து மாற்றிக்கங்க. பெரும்பான்மையான மரபு சார்ந்தது எப்படிப்பட்டது? தீர்ந்து போகக்கூடியது, நிலக்கரி, பெட்ரோலியம், அதெல்லாம். ஆமாம், குறைத்து பாதுகாத்து அவற்றுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத சரியா மரபு சாரா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். விண்டு, சோலார் எனர்ஜி அதெல்லாம் நம்ம மாறணும். இதுவே ஆற்றல் நெருக்கடி நமக்கு உணர்த்துவதாகும். புதிய மரபு சாரா ஆற்றல் மூலங்கள் எனப்படும் புதிய ஆற்றல் மூலங்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது உள்ளூர் மக்கள் தங்கள் ஆற்றல் தேவைகள் மற்றும் வளங்களை கண்டறியும் முயற்சிகளை துவக்கும், அவர்களுக்கு பயன்படக்கூடிய யுத்திகளை வகுக்கும் உதவிகரமாக இருக்கும். சூரிய ஆற்றல், நம்ம எங்கே இருக்கிறோம்? அயன மண்டலம். இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அயன மண்டலம், வெப்பமண்டலம்னா என்ன அப்படின்னு. ஜியாகிரஃபியில் வெப்பம் வருஷத்தில் எப்படியும் 300 நாள் சூரிய ஒளி இருக்கும். அப்போ 300 நாள் மின்சாரம் தயாரிக்கலாம். சரியா? சூரியனிலிருந்து பெறப்படும் ஆற்றல் சூரிய ஆற்றல் எனப்படும். சூரியன் பெருமளவு வெப்பத்தையும் ஒளியையும் வெளிப்படுத்துகிறது. சூரியனிலிருந்து ஒளி ஆற்றல். மேலும் தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் 7ல் 1 உத்தரப்பிரதேச ஆக்ராவில் இருக்குது. ஓகே, வெண்மை நிற பளிங்குகளால் கட்டப்பட்டது. அங்கே பெட்ரோலியம்லாம் இருக்கு இல்லையா, அதை சுத்திகரிக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரிலாம் பக்கத்தில் இருக்குது. சுத்திகரிக்கும் பொழுது அதிலேருந்து வெளியாகக்கூடிய புகையெல்லாம் போய் என்ன பண்ணுதாமா, அந்த தாஜ்மஹாலை மாசுபடுத்துது அப்படின்றாங்க. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலேருந்து வெளியாகக்கூடிய முக்கியமான சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. கேட்பாங்க எந்த வாயுக்கள் தாஜ்மஹாலை சேதப்படுத்துது அப்படின்னு கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க. சல்ஃபர் ஆக்சைடும் நைட்ரஸ் ஆக்சைடும். சூரியனிலிருந்து ஏறக்குறைய பாதி அளவே புவியின் மேற்பரப்பை வந்தடையுது அப்படின்னா ஜியாகிரஃபிலே வரும் அதுக்கு பேர். சரி, அதாவது பூமிக்குள்ளே என்ட்ராகுது, பூமியோட வளிமண்டலத்தை என்ட்ராகக்கூடிய சூரிய ஒளியில் 47% தான் தரையை வந்து அடையுது. நிறையானா மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். மேகம்லாம் இருக்கா, மேகம் பிடிச்சிக்கும், மேகம் பிரதிபலித்து அனுப்பிடும். அப்புறம் இவங்க இருக்காங்க ஓசன் படம், அவங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ பூமியோட தரையை வந்து அடையிறது எவ்வளவு? 47%. அதாவது பூமிக்குள்ளே என்ட்ராகக்கூடிய சூரிய ஒளியில் பூமியோட தரையை வந்து அடையிறது எவ்வளவு? வெறும் 47%. ரைட்டாக தான் சொல்கிறாங்க. இதில் மிகச்சிறிய அளவை பயன்படுத்துவதன் மூலம் நாம் நம் நாட்டில் பெருமளவு ஆற்றல் தேவைகளை நிறைவு செய்ய முடியும். சூரிய ஆற்றல் பல மேன்மைகளை கொண்டிருந்தாலும் சில வரையறைகளும் இருக்குது, குறைபாடு இருக்குது. இந்த சோலார் பேனல் இதை தயாரிக்கிறதுக்கு செலவு அதிகம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? அது கண்டுபிடிக்கலாம், ட்ரிபிள் இ முடித்தவெல்லாம் நினச்சானா கண்டுபிடிக்கலாம், கம்மி செலவில் தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரி, இந்த சோலார் பேனல், ஃபோட்டோவோல்டிக் செல், இதில் ஒவ்வொரு கட்டமாக இருக்குல்ல, அதான் ஃபோட்டோவோல்டிக் செல். இதில் சூரிய ஒளி வந்து போடும். சூரிய ஒளி வந்து ஒரு ஆற்றலை வலிக்கவே முடியாது. ஒரு வகையான ஆற்றல் என்ன ஆகும், இன்னொரு வகையான ஆற்றலாக இருக்கும். அது போய் அதை பட்ட உடனே அந்த ஃபோட்டோவோல்டிக் செல்லில் இருக்கக்கூடிய மாலிகுலில் உள்ள எலக்ட்ரான்ஸ் குடுன்னு ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தானே இது எலக்ட்ரிக் கரண்ட். மின்சாரம், மின்னோட்டம். மின்னோட்டம்னா என்ன அர்த்தம்?
எலக்ட்ரான், அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த எலக்ட்ரான் ஓடுறதுக்கான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது. சூரிய ஒளி பட்டோன்னா அதில் உள்ள எலக்ட்ரான் கிடுக்கிட்டுன்னு ஓட ஆரம்பிக்கும். எதில் ஓடுனா? உலோகங்களில். அதை பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்குவோம். சரியா? ரைட். சூரிய ஆற்றல் சாதனங்கள். சூரிய மின்கலன், இதான் மின்கலன், சூரிய மின்கலன். போட்டோவோல்டிக் செல். சூரிய மின்கலன்கள் சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றும் திறன் கொண்டவை. அது எதால் ஆணுச்சு? சிலிக்கா. போட்டோவோல்டிக் செல் எதால் ஆணுச்சு? சிலிக்கா. அந்த சிலிக்கா உள்ள எலக்ட்ரான் தான் ஓடும். சூரிய ஆற்றல் என்ன ஆற்றலாக மாட்டுது? மின் ஆற்றலாக மாட்டுது. மின்னுனா எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஓடும். ஆக்சுவலாக அது ஒரு இயக்க ஆற்றல். நிற்காமல் ஓடிக்கிட்டு இருந்தால் அது இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இயக்க ஆற்றல், இங்கிலீஷில் கைனெட்டிக் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜி வந்துட்டு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி. யார் ஓடுறாங்க? எலக்ட்ரான் ஓடுறாங்க. அதான் மின்சாரம். எலக்ட்ரான் ஓடுறதுனால தான் ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, எல்லாமே நடக்குது. அயன் பாக்ஸ் சூடாகுது. அதை பற்றிலாம் இதில் பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். சூரிய மின்கலன்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் மின் உற்பத்தி செய்யக்கூடியவை. இப்போ மின்சாரம் ஓடுதில்லை, எலக்ட்ரான் ஓடுதில்லை, இங்கே ஏதாவது புகை வெளியேறுதா? ஏதாவது வேஸ்டேஜஸ் வெளியில் போகுதா? எதுவுமே இல்லை. மாசு இல்லாதது. சரியா? பொல்யூஷன் ஃப்ரீ. சரியா? ரைட். இதிலிருந்து மாசு உண்டாகக்கூடிய எரிபொருளோ ஆபத்தான வாயுக்களோ கழிவுப் பொருட்களோ வெளியேறுவதில்லை. இதிலிருந்து சூரிய மின்சார உற்பத்தியிலிருந்து. இவற்றினை யாரும் அணுக இயலாத அளவு மிக தொலைதூர இடங்களில் பொருத்த முடியும். எங்கே வேணாலும் பொருத்திக்கலாம். காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, அங்கே என்ன பண்ணலாம்? சோலார் பேனல் வச்சா போதும், மின்சாரம் ப்ரொடக்ஷன் ஆகும். லைன்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கு வேறு ஆற்றல் நிலையங்களை பெரும் பொருட்செலவில் மட்டுமே அமைக்க இயலும். எங்கே? அந்த காடுகள், மலை பிரதேசங்கள். இதுக்கு அவ்வளோவா தேவையில்லை. சூரிய மின்கலனின் பயன்கள். சோலார் பேனல்னால் என்ன பயன்? தெருவிளக்கு, போக்குவரத்து விளக்கு, நீரேற்றம், மின்கலன்களில் மீண்டும் ஆற்றலை நிரப்பவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஸ்ட்ரீட் லைட்லாம் அங்கங்கே காலேஜுக்குள்ளே போய் பாருங்கள், சோலார் பேனல் வச்சுட்டாங்க. டெய்லியும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். ஆனால் ஸ்ட்ரீட் லைட்டு பொறுத்தலாமா? பண்ணலாம். அது மாதிரி செயற்கைக்கோள், தொலைவெளி நுண்ணுணர்விகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுது. செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்கல்ல, 10-15 வருஷத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு மின்சாரம் தேவை. மொத்தமாக ஒரு பேட்டரியில் போட்டு அனுப்புனா எத்தனை நாள் தாங்கும்? அது 4-5 நாள் தாங்கினா பெருசு. அப்போ அது ஃபங்க்ஷன் ஆகணும்ல. சேட்டலைட்டு எங்கேருந்து எடுத்துக்குது? அது சோலார் பேனல் வச்சுருப்பான், அதுலேருந்து மின்சாரம் ப்ரொடக்ஷன் ஆகிடும். ரேடியோ, தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு பயன்படுது. கால்குலேட்டரில் இருக்கா? கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு தடவை தான் பேட்டரி போட்டிருப்பாங்க, செல் இருக்கும், அதில் கருப்பாக இருக்கும் 4. அதுதான் ஃபஸ்ட்டு சோலார் பேனல். அதுதான் சார். அது என்ன வெயில்லையா சார் போய் வைக்கிறோம்? வெயிலில் வைக்க மாட்டோம். இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட்டு போய் பட்டு அதிலிருந்து என்ன எலக்ட்ரான்ஸு ஓட ஆரம்பிச்சிடும். மின்னணு விளையாட்டு பொருட்கள், கை கடிகாரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. மின்கலன் அடுக்குகள். சூரிய மின்கலன் அடுக்குகள். பேட்ரி. சரி, அதாவது சோலார் பேனல் இந்த மாதிரி நிறையா அடுக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. மின்கலன் அடுக்கு, சூரிய மின்கலன் அடுக்கு வரிசையாக. இதில் கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக, இதில் கொஞ்சம் ப்ரொடக்ஷனாகவும் மோட்டரே இயங்கலாம். அந்தளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணும். முன்னாடிலாம் வந்து பெரிய மோட்ரு, நீர் மோட்டர்லாம் இருக்குல்ல, தண்ணி, அதுக்கெல்லாம் வந்துட்டு இதிலேருந்து வரக்கூடிய மின்சாரம் பத்தாது. இப்போ விவசாயங்கள மோட்டர் இருக்குல்ல, அதுவே என்ன பண்ணலாம்? சோலார் பேனல் வச்சு மின்சாரம் தயாரிக்கும், அதுவே போதும். சூரிய சமையற்கலன், அதில் என்ன பயன்படும்னு பார்த்தோம்?
குழியாடி. ஆடி மிரர் இங்கிலீஷில். ஒளியை எதிரொலிப்பவை அப்படின்னு அர்த்தம். ஒளியை எதிரொலிப்பவை, ஒளியை எதிரொலிப்பவை. குழியாடி இருக்கும். என்னது அதில் அப்படி இருக்கா? ஏதோ ஒன்று வச்சுருக்கான். இதான் வந்துட்டு இது அடுப்பு குழியாடி. இந்த பரப்பில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சன்லைட் படும். இந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு சன்லைட் பாயிண்ட். இந்த எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கும். எல்லாமே ஒரு இடத்துல இது மாதிரி இந்த இது ஃபுல்லாக படுறது எல்லாமே ஒரு இடத்துல குவிக்கும். ஃபோக்கல் பாயிண்ட். அது எப்படி கண்டுபிடிக்குன்னு ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், பாத்திரத்தை வச்சிக்கின்னா கொஞ்சம் நேரத்தில் சமையல் ஆயிடும். விறகு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சரியா? அப்புறம் நிறைய வீடுகள்லாம் முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தேன். சோலார் பேனல் வரதுக்கு முன்னாடியே அந்த வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இந்த பேனல் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எது? சோலார் பேனல். சூரிய சமையற்கலன், சோலார் ஸ்டவ்வாக வச்சுக்கோங்க. உட்புறம் கருமை நிற வர்ணம் பூசப்பட்டு காப்பிடப்பட்ட உலோகம் அல்லது மரத்தாலான பெட்டியாக இந்த பெட்டி. இது சும்மா சிம்பிளாக இருக்குது. அது மேற்புறம் தடினமான கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது. சமதள ஆடி சூரிய ஒளியை எதிரொலிப்பதாக அமைந்துள்ளது. இதில் சமதள ஆடியை பயன்படுத்தியிருக்காங்க. சூரியனிலிருந்து பெறப்படும் கதிர்வீச்சு ஆற்றல் மூலம் உணவு சமைக்கப்படுகிறது. இங்கே வேறு சமதள ஆடி பிளாக்காக வச்சுருப்பாங்க. பிளாக் என்ன பண்ணும்? லைட்டை அப்சர்வ் பண்ணும். அதிலேருந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி இது வேறு மெத்தடில் சமைக்கிறாங்க. சூரிய சமையல். சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள் நிறையா. நம்ம ஏற்காடு போகிற வழியில் லெஃப்ட்டில் பாருங்கள், கீழே பள்ளம் இருக்கும். அந்த வெள்ளைக்கல்லாம் பண்ணுறாங்களோ அங்கே பெரிய ஆற்றல் நிலையம் உருவாக்கியிருக்காங்க. அதேமாதிரி ராமநாதபுரத்தை லேட்டஸ்ட்டாக பெரிய சூரிய ஆற்றல் நிலையம் உருவாக்கியிருக்காங்க. ராமநாதபுரத்தில் டாட்டா நிறுவியிருக்கான்னு நினைக்கிறேன். சூரிய ஒளி தகடுகள் மூலம் குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி டர்பைன் இயக்குவதன் மூலம் மின்சாரம் இருக்குது. இது ஒரு டைப்பு. இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, நீராவி தண்ணியை கொதிக்க வச்சு அதிலேருந்து நீராவி வர வச்சு டர்பைன் ஃபேனை சுற்ற வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க. அப்போ நீராவியை கொதிக்க வைக்கிறதுக்கு இந்த சோலார் பேனலை யூஸ் பண்ணுறாங்க. அதிலேருந்து மின்சாரம் தயாரித்து இதை ஹீட் பண்ணி அதிலேருந்து அது ஒரு மெத்தட் இருக்குது. 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியுமாம். வெப்ப சூடேற்றி மூலிமா. சமையல் கலர்லாம் இருக்குல்ல, அது அப்புறம் அந்த வாட்டர் ஹீட்டுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்கல்ல, அதில் சூரிய ஆற்றலின் நன்மைகள் பெருமளவிலும் விலை இல்லாமலும் கிடைக்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். ஆமாவா? வெப்பமூட்டி மின்னாற்றலை உற்பத்தி, மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும், ஹீட் பண்ண பயன்படுத்திக்கலாம். எந்த வித மாசும் இல்லை. சோலார் பேனலை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம், ஹீட்டராக பயன்படுத்திக்கலாம், மின் சமையற்கலனாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உயிரி வாயு, பயோகேஸ். தாவரங்கள் விலங்குகளுடைய கழிவை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க, மூடி வச்சிடணும், தண்ணி ஊற்றிடுங்க, அது டீகம்போஸ் ஆகும். ஆகும்பொழுது மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? மீத்தேன் எரிவாயு. அந்த மீத்தேன் தான் அந்த உயிரி எரிவாயு. தாவர விலங்கு எல்லா கழிவும் போட்டுடலாம். மீத்தேன் 75%, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை. இதில் 75% எது இருக்குது? மீத்தேன். கேட்பாங்க, உயிரி வாயுவில் மீத்தேன் எத்தனை சதவீதம் இருக்குது, அல்லது அதிகப்படியாக எந்த வாயு இருக்குது? பயோகேஸில் இந்த சாண எரிவாயுன்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் வாயு. விலங்குகள் தாவரன் கழிவுகள் காற்றில்லா சூழலில் மக்கும் பொழுது மக்குதான் சிதைவடைதல். இந்த கோபர் கேஸ் அப்படிம்பாங்க, சாண எரிவாயு. வட இந்தியில் வந்து கோபர் சாணம். ஓகேவா? அடுத்தது இதோட நன்மைகள். சமையலுக்கு எரிபொருளாக பயன்படுது. நீரேற்ற பயன்படும் இயந்திரங்களையும் மோட்டார்களையும் இயக்கத்துக்கு பயன்படும். அந்த கேஸை பயன்படுத்தி
பெட்ரோல் டீசல் ஊற்றி இயக்கிறோம்ல, அது மாதிரி இந்த கேஸை வச்சு மோட்டார்லாம் இயக்குவாங்க. மின்சார உற்பத்தி செய்ய பயன்படுது. நல்ல விஷயம். அதில் புகையை வெளியிடாது, குறைந்த மாசு தான் வெளியிடும். அதேமாதிரி உயிரி கழிவு பொருளாக இருக்குல்ல, மாட்டுச்சாணம், காய்கறிகள், இலை தலை எல்லாத்தையும் மக்க வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. அதில் கேஸாக ரிலீஸ் ஆனது போக மிச்சம் வேஸ்டேஜஸ் இருக்கும். கீழே வேஸ்டேஜஸ் இருக்கும். அந்த வேஸ்டேஜஸ் என்ன பண்ணலாம், உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்டேஜஸில் பாஸ்பரஸு, நைட்ரஜன்லாம் இருக்குது, சிறந்த உரமாக பயன்படுத்திக்கலாம். இது பயன்படுத்த பாதுகாப்பதுக்கும் வசதியான இருக்குது. வீட்டிலே, அதுவும் கிராமத்தில் வயல்லலாம் பண்ணை வீடெலாம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கேஸே வாங்க வேண்டாம், நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு கேஸ் விற்கலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த சாணி மாட்டு கொட்டையெல்லாம் வச்சுருந்தா அந்த சாணிலாம் அள்ளி அதில் போட்டுடணும். காய்கறி வீட்டில் வேஸ்ட்டாகிறலாம் அதில் போட்டுடணும். வைக்கோல் எல்லாம் வேஸ்ட் ஆகிறது எல்லாத்தையும் அதில் போட்டோன்னா டீகம்போஸ் ஆகி அதை பைப் லைன் போட்டு வீட்டில் இணைச்சிக்கலாம். அதிலேருந்து கேஸ் வந்துடும். அப்புறம் டீகம்போஸ் ஆன கடைசி கீழே நிற்கிதில் கழிவு, திடக்கழிவு, அதை எடுத்து உரமாக போட்டுக்கலாம். 2-in-1 பர்பஸ். செலவு குறைவு, சிக்கனம் எல்லாமே. ஷேல் கேஸ் பூமியின் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு தாதுக்கள், குவாட்ஸ், கால்சைட் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளில் குறிப்பது. ஷேல் அப்படின்னாக்கா பாறை. களிமண் பாறையாக மாதிரி இருக்கும். படிவு பாறை. படிவு பாறையில் இந்த கேஸ்லாம் போய் உள்ளே இருக்கும். இப்பாறை அடுக்குகள் இடையில் துகள்களில் எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நிரம்பி இருக்கின்றன. படிவு பாறை தானே, அது கூட ஏலத்தில் விலங்குகளோட வேஸ்டேஜஸ்லாம் சேர்ந்துருக்கும். அது வாயுவாக மாதிரி அங்கே இருக்கும். ஸோ அந்த ஷேலுங்கிறத படிவு பாறையில் இந்த வாயுக்கள் கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் அந்த ஷேல் கேஸ் அப்படிப்பாங்க. இவ்வாயுக்கள் மற்றும் எண்ணெய் வெளியே எடுக்க ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங், ஹைட்ராலிக் முறிவு என்னும் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இந்த கேஸ் அங்கங்கே அந்த பாறைக்கு நடுவில் அங்கங்கே கேஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓட்டை போட்டு எடுப்பாங்க. அந்த ஓட்டை போட்டு எடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் என்னவா, ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் இங்கிலீஷில். ஃப்ராக்சர்னா அர்த்தம் உடைக்கிறது, அதான் முறிவு. ஷேல் வாயுனால் உண்டாகும் சுற்றுச்சூழல் விளைவுகள். ஷேல் வாயுக்களால் இடப்படும் துளைகள் நிலத்தடி நீர் மட்டத்தினை வெகுவாக பாதிக்கும். குடிநீர் ஆதாரத்தை மாசுபடுத்துகிறது. மேலும் மண் வளத்தை பாதிக்கும். மண்ணுக்குள்ளே ஓட்டை போட்டு இந்த கேஸெல்லாம் உறிஞ்சிட்டீங்க. அப்போ என்ன ஆகுனா பக்கத்தில் நல்ல தண்ணியெலாம் இருந்திருக்கும், அந்த தண்ணியெல்லாம் ஊடுருவி இங்கே வந்துடும். அல்லது இந்த மாதிரி தான் ஓட்டை போட்டு எடுக்க பார்த்தானுங்க மீத்தேன் கேஸ் எங்கே டெல்டாவில். இது மாதிரி ஓட்டை போட்டு அந்த கேஸ் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரோ கார்பன் அப்படிம்பாங்க. எடுத்துட்டானாக்கா இங்கே கேஸ் இருந்ததுனால தண்ணி உள்ளே போதில்லை, சரியாக டைட்டாக பேக் ஆனதுனால கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுல. அப்போ கடல் தண்ணிலாம் என்ன ஆயிரும், உள்ளே போகும். அப்போ எல்லாம் உப்பு தண்ணியாக மாறிடும். விவசாயத்துக்கு போர் போட்டு எடுக்க முடியாது, மண்ணெல்லாம் உப்பாயிரும். அதான் சொல்கிறாங்க. நிலத்தடியில் உள்ள வாயுக்கள் மற்றும் எண்ணெய் வெளியேறி பல மில்லியன் கன அளவு நீரை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் இவை நிலத்தடி நீர் மட்டத்தை வெகுவாக பாதிக்கும். அதேமாதிரி அந்த கேஸை வெளியில் எடுக்கிறதுக்கு ஓட்டை போட்டு தண்ணி வச்சு தான் அடிப்பாங்க புஷ்ஷுன்னு. இன்னொரு பக்கம் ஓட்டையில் கேஸ் வேணால் வெளியில் வரும். ஒரு டென்சிட்டி அதிகமானவர் உள்ளே போனோன்னா டென்சிட்டி கம்மியானது ரிலீஸ் ஆகும். அப்போ நிறையா நிலத்தடி நீர்லாம் குறைஞ்சி போகும் அப்படின்றான். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஷேல் வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் 6 பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. 6னா அந்த 6 இல்லை, 6 அந்த 6. காம்பே வளைய குஜராத்தில், அஸ்ஸாமில் அரக்கான், குஜராத் இங்கே, அஸ்ஸாம் இங்கே, பிரம்மபுத்திரா நதி ஓடுதில்ல அங்கே. அப்புறம் கோண்டுவானா மத்திய இந்தியாவில் இங்கே எடுக்கிறானுங்க இந்த ஏரியாவில். கிருஷ்ணா கோதாவரி கிழக்கு கடற்கரை பகுதி.
2 பக்கத்தில் சேரும். அங்கே டெல்டா ஃபார்ம் ஆகிருக்கா அங்கே. அப்புறம் காவேரி நம்மளுது, இந்தோ கங்கை வடிநிலப்பகுதி இங்கே. இதெல்லாம் படிவு பாறை. ஆறு கொண்டு வந்து டெபாசிட் பண்ண மண் என்ன ஆயிரும், ஷேலாக படிவு பாறையாக மாறிடுது. அது கூட சேர்ந்து இலை தலை இதெல்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை தான் கேஸாக மாறி இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக 6 இடத்த தேர்ந்தெடுத்துருக்காங்க. காவேரி பக்கம் தொடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி நிறுத்தியாச்சு. கவர்மெண்ட் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். எல்லாம் கார்பரேட் எடுத்து விற்றுட்டு போயிடுவோம். காற்று ஆற்றல், விண்ட் எனர்ஜி. காற்று அடிக்குதா, அடிக்கும் பொழுது ஃபேன் வச்சுருவாங்க. காற்று அந்த ஃபேனுக்குள்ளே பூந்து போகும்பொழுது ஃபேன் சுற்றும். அதுலேருந்து கீழே சின்னதாக கீர் சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. அது மெதுவாக தான் சுற்றும், பெரிய ரெக்கை இருக்கும். கீழே கீர் சிஸ்டத்தில் அது பயங்கர வேகமாக சுற்றும், பயங்கர வேகமாக சுற்றும். அப்போ மின்சாரம் தயாரிக்கும். மின்சாரம் தயாரிக்கணும்னா பாருங்கள், 2 காந்தம் வேணும். காந்தத்துக்கு நடுவில் ஒரு ராடு இருக்கணும். இந்த ராடு கரகரன்னு சுற்றணும். சுற்றினா அந்த ராடில் உள்ள எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். ஓடும் பொழுது இது மேலே ஒரு ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸில் பார்ப்போம், வயர் இருக்கும். அதில் ஜம்ப் ஆகி ஓட ஆரம்பிக்கும். அப்படி எங்கேயோ ஓட ஆரம்பித்தா தான் இங்கே வருது. அப்போ இந்த ஃபேன் சுற்றுதா, அது கூட இதை அட்டாச் பண்ணிடுவாங்க, கரகரன்னு சுற்றும், மின்சாரம் தயாராகும். இது ஒரு மெத்தடு. வேகமாக வீசக்கூடிய காற்றின் விசையானது காற்றாலை, டர்பைன், அந்த ஃபேனுக்கு பேர், சுழற்றுவதன் மூலம் எந்திர ஆற்றலாக மாற்றப்படுது. விண்ட் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறும், எந்திர ஆற்றலாக மாறும். திரும்ப கைனடிக் எனர்ஜி என்ன எனர்ஜியாக மாறிடும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிடும். கேட்பாங்க, விண்டு மில்லு என்ன ஆற்றலாக மாற்றுது. காற்று ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றும். சரியா, ரைட். இந்த காற்றால் மின்சார உற்பத்தி, நீர் உந்திகள், அறவை ஆலைகள், கிணற்றிலிருந்து நீரை மேலே எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுது. மின்சாரம் தயாரிச்சிக்கலாம், தண்ணி இறைக்க பயன்படுத்திக்கலாம். அறவை இயந்திரங்கள் அது சுத்தம், கிணத்துலேருந்து தண்ணியை மேலே எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். உலகில் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் தீவில் இருக்காங்க. ஜாகிரஃபியில் பார்த்துருமா, ஹவாய் தீவு, பசிபிக் ஓசன். ஒரு காற்றாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை 300 வீடுகளுக்கு பயன்படுத்தலாமா. அதேமாதிரி உலகத்தில் பெரிய காற்றாலை பண்ணை தமிழ்நாட்டில் இருக்குது, முப்பந்தல், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். சரியா, ரைட். காற்றாலை என்பது காற்றால் உந்த போடும் ஆற்றலானது சுழற்சி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. நீளமான இறக்கையில் ஒரு சுழலும் அச்சுடன் இணைக்கப்பட்டு ஒரு இயந்திரமாகும். வேகமாக காற்று இறக்கைகள் மீது மோதி அவற்றை சுழலச் செய்கிறது. இறக்கைகள் சுழல்வதால் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மின் இயற்றி, டைனமோ, மின் இயற்றிக்கு பேர் என்ன, ஜெனரேட்டர். மின் இயற்றி ஜெனரேட்டர்னு வச்சுக்கோங்க. டைனமோ ஒரு ஜெனரேட்டர் தான். எதை ஜெனரேட் பண்ணுது, ஓட வைக்கிறதுன்னு அர்த்தம். எதை, எலக்ட்ரானும் ஓட வைக்குது, இதை ஜெனரேட்டர். ஒவ்வொரு காற்றாலையிலிருந்து உற்பத்தியாகும் மின்சாரம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு வர்த்தக ரீதியில் மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. வேகமாக சுத்தம். இங்கேயே அதோட கியர் சிஸ்டத்தில் சின்ன மோட்ரு மாதிரி கரகரன்னு சுத்தம். அதோட அந்த சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அதை அட்டாச் பண்ணிடுவாங்க. மின்சாரம் தயாரிக்கப்பட்டு எல்லாத்துலேருந்து வரதையும் ஒரு இடத்துல இணைச்சி நம்ம எலக்ட்ரிக்கல் கிரிட் அப்படிம்பாங்க, அதில் அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. நேராக வீட்டுக்கெலாம் வரும். அங்கேருந்து நன்மைகள், செலவே இல்லாமல் உற்பத்தி ஆகக்கூடியது, சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனையே கிடையாது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். காற்று வீசிக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்தியாவில் 2 காற்று இருக்குது, வடமேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. இது 6 மாதம், அது 6 மாதம் வீசும். எப்படி நார்மலாக ஒரு 8 மாதம் வரைக்கும் காற்று கிடச்சிட்டே இருக்கும். 8 மாதம் மின்சார உற்பத்தி தான், மாதம் இல்லை. பராமரிப்பு செலவும் குறைவு, பட் அது நிறுவுறதுக்கான செலவு தான் அதிகம். அவ்வளோ பெரிய இதுக்கு பொண்ணுள்ள நீராற்றல், இதுவும் அதே மாதிரி தான். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, டேமை கட்டிடுவீங்க, டேமில் தண்ணி தேங்கி நிற்கும்.
மேலேருந்து திறந்து விடுவோம். தண்ணி நின்றுட்டு இருக்கும்போது நிலையாற்றல். நிலையாற்றல் இங்கிலீஷில் பொட்டன்ஷியல் எனர்ஜி. தண்ணியை திறந்து விட்றோம், தண்ணி என்ன ஆகும்? ஓடும். அப்போ இயக்க ஆற்றல். அந்த தண்ணி திறந்து விட்டோன்னா தண்ணி ஓடுதா? இயக்க ஆற்றல். அப்போ அங்கே டர்பைன் வச்சுருவாங்க, ஃபேனு. அதே மாதிரி அது சுற்றும். அதோட அதை கொண்டு போய் இதில் அட்டாச் பண்ணிடுவாங்க, ராடு. இந்த ராடு பக்கத்தில் என்ன இருக்கும்? காந்தம். இது கரகரன்னு சுற்றும், மின்சாரம் ப்ரொடக்ஷன் ஆகும். கேட்பாங்க, டேமில் என்ன ஆற்றலாக மாற்றப்படுது? நீரின் இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுது. ஓகேவா? ரைட். புவியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் தண்ணி? 100 ஏக்கர் இருந்தாக்கா 71 ஏக்கர் மேலே தண்ணி தான் இருக்குது. மிச்சம் 29 ஏக்கர் தான் மேடு, நிலப்பகுதி. அங்கே தான் நம்ம வசிக்கிறோம். ஓடும் நீரிலிருந்து பெறப்படும் ஆற்றல் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நீரிலிருந்து இவ்வாறு பெறப்படும் ஆற்றல் புனல் மின் ஆற்றல், ஹைடல் பவர் அப்படிம்பாங்க. ஹைட்ரல்னால் ஹைட்ரோ, புனல்னால் நீர். வடமொழி புனல், ஹைட்ரோ, ஹைடல் பவர் அப்படிம்பாங்க. புனல் மின் உற்பத்தி நிலையங்களில் மேலிருந்து வேகமாக கீழே விழும் நீர் அல்லது வேகமாக ஓடும் நீரின் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும். ஓகேவா? கேட்பாங்க. நீரின் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றது. கைனெட்டிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மலைப்பகுதிகள் இதுக்கு மிகவும் ஏற்றவை. ஏன் மலைப்பகுதி மிகவும் ஏற்றவை? உயரமாக இருக்கும், காற்றா. நீராற்றலுக்கு வந்துட்டோம். மலைப்பகுதியில் தான் மழை பொழிவு அதிகமாக இருக்கும், அங்கே டேம் கட்டிக்கணும். உயரமான இடமா? இப்போ டேமை திறந்து விட்டால் நான் தண்ணி வேகமாக ஓடும். அப்போ டர்பைன் வேகமாக சுற்றும். அதிக சரிவான பகுதியிலிருந்து நீர் பெருமளவில் தொடர்ந்து வழிந்தோடி வருகிறது. இவை சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பையும் உண்டாக்காமலும் எவ்வித கழிவையும் ஏற்படுத்தாமலும் செயல்படக்கூடியவை. நீர் மின்சாரம் ஓடும் நீரில் உள்ள நிலையாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. தண்ணி நின்றுக்கிட்டு இருந்தால் நிலையாற்றல், ஓடும் பொழுது அது இயக்க ஆற்றலாக மாறிடும். சரியா? இயக்க ஆற்றல் தான் என்ன ஆற்றலாக மாறுது? மின்னாற்றலாக மாறுது. டேமில் தேக்கி வச்சுருக்கோம் நிலையாற்றல், திறந்து விட்டால் இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல் தான் என்ன ஆற்றலாக மாறுது? மின்னாற்றலாக. ஓதாற்றல், ஓதம், கடல் ஓதம், டைடல் எனர்ஜி. கடற்கரையில் என்ன ஆகும்? ஓதத்தை பற்றி நம்ம ஜியாகிரபியில் தெரிஞ்சுக்குவோம். வெயிட் பண்ணுவோம். டைடு இதான் தண்ணி. சூரியன், நிலா அவங்களுடைய ஈர்ப்பு விசையினால் என்ன ஆகும்னா, ஒரு கடற்கரையில் தண்ணி அப்படியே மேலே உயர்ந்துக்கிட்டே வரும். 6 மணி நேரத்தில் தண்ணி இங்கே வந்துடும். இங்கே இருக்க வேண்டிய தண்ணி கடற்கரையில் தண்ணி என்ன அவன் கரையை மூழ்கிட்டே வரும். 6 மணி நேரத்தில் இப்படி வந்துடும். அடுத்த 6 மணி நேரம் என்ன ஆகும்னா அப்படியே குறைஞ்சிட்டே வரும். யாருனால? சூரியன் நிலாவோட ஈர்ப்பு விசையினால். இதுக்கு பேர் தான் ஓதம், டைட். திரும்ப அடுத்த 6 மணி நேரம் என்ன ஆகும்? கடற்கரை மேலே கரையை மூழ்கிட்டே வரும், தண்ணி மேலே வரும். அடுத்த 6 மணி நேரம் என்ன ஆகும்? கீழே போயிட்டே இருக்கும். யாரோட ஈர்ப்பு விசை? கேள்வி இதெல்லாம். சூரியன் நிலாவோட ஈர்ப்பு விசை. அதுக்கு பேர் தான் ஓதம். இப்போ இந்த மாதிரி ஒரு வளைகுடா மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு செக் டேம் மாதிரி கட்டிடுவானுங்க. இதில் ஓட்டை இருக்கும், ஓட்டை போட்டுருவானுங்க. இப்போ தண்ணி கரையில் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, அந்த ஓட்டை வழியே சேர்ந்து ஏறிடும்.
சரியா? தண்ணி இறங்கும் பொழுது என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணிடுவானுங்க, செக் டேமை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. இந்த தண்ணியெலாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் இந்த ஓட்டையை திரும்ப திறந்து விடுவானுங்க. அங்கே ஃபேன் வச்சுருவானுங்க. தண்ணி வேகமாக ஓடியாருமா, ஃபேன் துட்டும், மின்சாரம் தயாராகும். அதுக்கு பேர் தானே இது ஓத ஆற்றல், டைடல் எனர்ஜி. ஓகேவா? தண்ணி ஓடணும், அதுவும் அதே தான், இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது. கடலோரங்களில் உண்டாலும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் மாற்றம். ஓதங்கள் என்பது கடல் நீரின் மீது புவியீர்ப்பு விசையால் ஏற்படும். யாரோட புவியீர்ப்பு விசை? சூரியன் நிலாவுடைய ஈர்ப்பு விசை. அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்வதும் தாழ்வதும் ஆகும். அதான் என்னது ஓதம். அதை நான் கதையே சொல்லியிருக்கிறேன். ஓத நீரோட்டம் மிக வேகமாக இடப்பெயர்ச்சியாகும் நீரினை ஓதங்கள் உருவாக்குவதாகும். சரி, அதை விட்டுருங்க. அதை நம்ம சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அவ்வாறு நிகழும் பொழுது உருவாகக்கூடிய இயக்க ஆற்றலை பயன்படுத்தி டர்பைன்களை இயக்க செய்வதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி ஆகும். இதுவும் அதே தான், மாசு எதுவும் இல்லை, செலவு கம்மி. சரியா? வருஷம் ஃபுல்லாக மின்சாரம் தயாரிச்சுக்கலாம். கழிவுகள்லாம் கிடையாது, மாசு இல்லை. போதும், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உருவாகிட்டே இருக்கும். அது எப்படின்னு நான் டீட்டெயிலாக ஜியாகிரஃபியில் பார்ப்போம். நீரின் நடத்தி காற்றை விட அதிகமாக இருப்பதால் மெதுவாக நீரின் இயக்கத்தினால் கூட டர்பைனை இயக்க முடியும். தண்ணி மெதுவாக ஒன்றா கூட என்ன பண்ணும், டர்பைனை சுத்த முடியும். காற்று தான் வேகமாக அடித்தா தான் டர்பைனை சுத்த முடியும், ஏன்னா டென்சிட்டி கம்மி. அதான் சொல்கிறாங்க. மழை நீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். என்னது அது? மழை பெய்யுது, அப்படியே நிலத்தில் வழிஞ்சோடி எங்கே போகும், ஆற்றுக்கு போயிடும். அங்கேருந்து கடலில் போய் சேர்ந்துடும். கடலில் போனால் வேஸ்ட்டு. அப்போ வழிந்தோடு போகும்பொழுது என்ன, நிறையா தண்ணி சேரும் பொழுது வெள்ளம்லாம் ஏற்படும், மண்ணை அரிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் மைனஸ். ஸோ என்ன பண்ணுறோம்னா, இப்போ வீட்டு மேலே விழுகுதா, அதை பைப் மூலிமா இறக்கி வீட்டு பக்கத்தில் ஒரு குழி வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி குழி இருக்கலாம், அல்லது கிணறு இருக்கலாம், கிணத்துல கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி குழி வெட்டிடுவாங்க, ஆழமாக வெட்டி அதில் கல், ஜல்லி, சரளை எல்லாம் போடுவாங்க. நிலக்கரி, கறியெல்லாம் போடுவாங்க, கறி கொட்டை அதெல்லாம் போட்டு ஒரு ஆர்டர் இருக்குது. செங்கல் போடணும், அப்புறம் ஜல்லி போடணும், எல்லாம் போட்டுறணும். அந்த பைப்பு அட்டாச் பண்ணி இதை கொண்டு வந்து விட்டுரும். மழை பெய்யும் பொழுது இதில் போய் இறங்கும். எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் அது உள்வாங்கிக்கும், ஃபில்ட்ரு பண்ணி நிலத்தில் விட்டுரும். அப்போ நம்ம ஏரியாவில் நிலத்தடி நீர் என்ன ஆகும், அதிகமாகும், வெள்ளம் ஏற்படாது. நம்ம போர் போட்டு எடுக்கிறோம்ல, என்னது நிலத்தடி நீர் தான் எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நாம் அது ஃபில் பண்ணிடும், நிலத்தடி நீரை ரீப்ளனிஷ் பண்ணிடும், மண்ணரிப்பை தடுக்கும், எல்லாம் நடக்கும். நன்மை இதெல்லாம் மழைநீர் சேகரிப்பில் இருக்கக்கூடிய நன்மைகள். எதிர்கால தேவைக்காக மழை நீரை சேமிக்கிறது தான் அது மழைநீர் சேகரிப்பு. நிலத்தடி நீர் சேமிப்பு, நிலத்தடியில் தண்ணி அதிகமாச்சுன்னா என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், போர் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மழைநீர் தொட்டி, குளங்கள், ஏரிகள், தடுப்பணைகள் மூலம் மழைநீர் சேகரிக்கப்படுகிறது. மழைநீரை சேமிப்பதற்கான மிக முக்கிய நோக்கம் மழைநீர் நிலத்திற்குள் கசிந்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவது. மழைநீரை சேமிக்கும் முறைகள் இப்போ நான் சொன்னது அப்படியே பார்த்துக்கோங்க. கசிவு நீர் குழிகள், இந்த குழியில் கொண்டு போய் இறக்குறோம்ல, அதனால ஒரு ஆள் மட்டத்துக்கு கட்டுவாங்க. வெட்டி, கல், ஜல்லி எல்லாம் போடுவாங்க, கறி கொட்டை எல்லாம் போட்டுருவாங்க. அப்போ எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது உள் வாங்கி இறக்கி விட்ரும், கீழே நிலத்தடிக்கு போயிடும்.
கிராமப்புறங்களில் ஏரிகள்லாம் அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. மழைநீர் சேகரிப்பு தான். தண்ணி எங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போதோ அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல பெரிய சுற்றிலும் மேடு இருக்கணும், குழி சுற்றிலும் மேடு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டி ஏரியா குளத்தை உருவாக்கி இருப்பாங்க. எதை சொல்கிறானுங்க, கல்லணையை சொல்கிறானுங்க. கல்லணை ஒரு என்னது, செக் டேம். அது வெள்ளம் ஒரே பக்கம் போகிறத தடுத்து மாற்றுப்பாதையிலங்க. தடுக்கும் பொழுது நீர்மட்டம் உயரும். அப்போ இந்த பக்கம்லாம் மேடாக இருக்குது, அந்த பக்கம் நீர்மட்டம் உயர்ந்தால் மேட்டில் தண்ணி பாய ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஏரியாலாம் நிறைய ஏரியாவுக்கு தரிசாக கடந்தனாலலாம் விவசாயம் பண்ண வச்சுட்டாங்க. அதேமாரி இந்த ஏரியாவில் வெள்ளம் ஏற்படாமல் பாதுகாத்துருக்கார் யார், கரிகால் சோழன். ஊரணி, ஊருக்கு நடுவில் இருந்தால் ஊரணி, ஊருக்கு வெளியில் இருந்தால் ஏரி. ஏரி பெருசாக இருக்கும். ஊரணியில் இருக்கக்கூடிய தண்ணியை குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, குடிக்க பயன்படுது. நல்ல தண்ணி ஊரணி இருக்கும், குளிக்கிற தண்ணி ஊரணி இருக்கும். திருச்சியை தாண்டி போனீங்கன்னா தெரியும் அதெல்லாம். மழைநீர் சேமிப்பு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கும். சரியா, நீர்மட்டம் உயர்ந்துச்சுன்னா நம்ம நீர் தேவையை பூர்த்தி செய்யும். மக்கள் பெருகிறாங்க, நீர் தேவை அதிகமாகுது. வெள்ளம் மண்ணரிப்பெல்லாம் தடுக்கும். நீர் மாசடையாமல் அங்கேயே தண்ணி உள்ளே இறங்கிடுது. மின்னாற்றல் மேலாண்மை. மின்சாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், சிக்கனமாக பயன்படுத்தணும். நான் போயிட்டே இருக்குது. மின்னாற்றல் மேலாண்மை. ஆனால் மின்சாரம் தயாரிக்க எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், நிலக்கரி பெட்ரோல் இதெல்லாம் என்ன பண்ணுறோம், எரிக்கிறோமா. அதனால் என்ன ஆகும், க்ரீன் ஹவுஸ் கேஸு அதிகமாகும். ஸோ அதை மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. மின் ஏற்றினா ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் எங்கே இருக்கும், மின்சாரம் மின் உற்பத்தி நிலையங்கள், பவர் ஸ்டேஷன், மின்சார உற்பத்தி நிலையங்கள். மின்சாரம் எங்கெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அதான் மின்சார உற்பத்தி நிலையம். அங்கே ஜென்ரேட்டர் இருக்கும். ஜென்ரேட்டரில் என்ன இருக்கும், 2 காந்தம் இருக்கும், நடுவில் ராடு இருக்கும், சுத்தம். அவ்வளோதான். குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி இயங்கக்கூடியது சிஎஃப்எல் பல்பு, எல்இடி பல்பு. இதெல்லாம் கம்மியான மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு, இப்போ சிஎஃப்எல்லாம் கிடையாது, குழாய் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லை. எல்இடி பல்பு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சின்ன சிப்பு மாதிரி இருக்கும். லைட் எமிட்டிங் டயோட். கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. செமிகண்டக்டர் கம்மியான மின்சாரத்தை எடுத்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். சரியா, அதை பயன்படுத்தலாம். உபயோகிக்காத பொழுது என்ன பண்ணணும், விளக்குகள் மின்விசிறி இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதை விட்டுருங்க. சூரிய ஒளியை போதுமான அளவு பயன்படுத்தணும். மின் சூடேற்றியாக சூரிய ஒளியை பயன்படுத்தலாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. குளிர் சாதன வசதி. ஏசிலாம் என்ன பண்ணணும், தேவையானப்போ மட்டும் யூஸ் பண்ணுன்றான். அது நீங்களே படிச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மின்னணு கழிவுகள் நம்ம பயன்படுத்தி தூக்கி போடுறோம்ல மின்சாரம், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மின்னணு கழிவுகளில் இந்த எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் எவன் விற்கிறானோ அவன் தான் வாங்கிட்டு வரணும். லேப்டாப்லேருந்து, டிவிலேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாம் அவனே வாங்கிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும். அதில் நிறையா நமக்கு இந்த ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். காரியம்னா லெட்டா, காட்மியம், குரோமியம், பாதரசம், இரும்பு, தாமிரம், சிலிக்கான், அலுமினியம், தங்கம் இவங்களாம் இருக்கும். இதில் 5% கழிவு மட்டும் தான் என்ன பண்ணுறோம், ரீசைக்கிள் பண்ணுறோம். மிச்சதெல்லாம் தூக்கி போடுறோம். அது மின் சாதன கழிவு படமே வந்திருக்குமே, சிங்கம் தெரியா, ஆஸ்திரேலியாவிலேருந்து கழிவு அங்கே கொண்டு வந்து கொட்டுவான். அது டீகம்போஸ் ஆகி ரேடியேஷன் ஆகி நிறைய நோய் வரும், நல்லா சொல்கிறாங்க.
கணினி, எலக்ட்ரானிக் கூட்ஸ் இதெல்லாமே. எலக்ட்ரிக்கலில் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு இருக்கும். மடிக்கணினி, தொலைபேசி, தொலைக்காட்சி, கம்ப்யூட்டரு, டிவிடி பிளேயரு, கால்குலேட்டர், இதெல்லாம் வந்துட்டு மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக் கூட்ஸ். உள்ள சர்க்கியூட் போர்டு இருக்கும். அடுத்தது மின் சாதனங்கள், வீட்டில் பயன்படுத்தக்கூடியது. குளிர் சாதன பெட்டி, துணி துவைக்க இயந்திரம், நுண்ணலை சமைப்பான். நுண்ணலைனா மைக்ரோ ஓவன், மிக்சி, கிரைண்டர், நீர் சூடேற்றிகள், எல்லாம் வீட்டு உபயோக மின் சாதனங்கள். இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். எலக்ட்ரிக்கல், இது எலக்ட்ரானிக். எலக்ட்ரிக்கல்னால் அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் போர்டு இருக்காது. சர்க்கியூட்னா என்னது, மதர் போர்டு மாதிரி இருக்காது. இதில் வீட்டு உபயோகம் இதில் அப்படியே அந்த லைன்லேயே ஃபங்க்ஷன் ஆகும். அது பார்ப்போம் ஃபிசிக்ஸ் பார்க்குறப்போ. துணைப்பொருட்கள், பிரிண்டிங் கார்ட்ரேஜஸ், மின்கலன்னா மின்சாரத்தை சேமித்து வைக்கிறது. பேட்ரி இருக்குல்ல அது, சார்ஜர்கள், எல்லாம் துணைப்பொருள். இதெல்லாம் மின்கழிவினுடைய மூலங்கள். எலக்ட்ரானிக் கூட்ஸு, எலக்ட்ரிக்கல் கூட்ஸு, அப்புறம் துணைப்பொருட்கள். ஈயம், ஹெவி மெட்டல்ஸ், ஈயம், குரோமியம், காட்மியம், பாதரசம், பிவிசி, இதெல்லாம் நமக்கு என்ன நோயை உண்டு பண்ணுதுன்னு பாருங்கள். ஈயம், ஹெவி மெட்டல்ஸ், தண்ணியிலலாம் கரைஞ்சி போயிடும், மீன் சாப்பிடும். பயோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம்ல, அதை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல போய் நரம்பு மண்டலத்தையே பாதிக்கும். மைய நரம்பு மண்டலம், மூளையை பாதிக்கும், அவ்வளோதான். அது பக்க நரம்பு மண்டலம், இதெல்லாம் பாதிக்கும். குரோமியம் மூச்சு திணறல், ஆஸ்துமா உண்டு பண்ணும். காட்மியம் சிறுநீரகம், கல்லீரல் படிந்து அவற்றின் பணிகளை பாதிக்கும். அப்புறம் நரம்பையும் பாதிக்குமாமா காட்மியம். பாதரசம் மெர்க்குரி, மூளை சுவாச மண்டலத்தை பாதிக்கும். பயோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அது மூலியமாக போய் இந்த பிரச்சனைலாம் உண்டு பண்ணும். பிவிசி, இதை எரிக்கும் பொழுது டயாக்சின் இனப்பெருக்க மண்டலத்தையும் வளர்ச்சியும் பாதிக்குமாமா. குழந்தை பிறக்காது, இதெல்லாம் நடக்கும். டயாக்சின் எதை எரிக்கும் பொழுது வருது, பிவிசி. பிவிசி பைப் இருக்குல்ல, எது தண்ணி பைப் இருக்குல்ல, அது பாருங்கள், எரிக்கும் பொழுது பயங்கர ஸ்மெல் வரும், பயங்கரமான டேஞ்சராக இருக்கும். மின்னணு கழிவுகள், கணினி பொருட்களில் தான் 66% இருக்காம. தொலைத்தொடர்பு சாதனம், செல்ஃபோனு, அதெல்லாம் 12%. மின்னணு சாதனங்கள் 5%. உயிரி மருத்துவ சாதனங்கள், மருத்துவ சாதனம் இருக்குல்ல, அது 7%. பிற இதில் இருந்து 6% வருதாம். அதிகமாக இதில் வருது கணினி. கழிவு நீர் மேலாண்மை, வீட்டில் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் விவசாய நிலங்களை அசுத்தப்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் உருவாக்குது. கழிவு நீர் உருவாக்கும் மூலங்கள் சாயப்பட்ட துணி, வீட்டு தோல் தொழிற்சாலை, சர்க்கரை சாராய ஆலைகள், காகித உற்பத்திங்கெல்லாம் கழிவு நீர் அதிகமாக உருவாகுது. அதை சுத்திகரிப்பாங்க. இது முன்னாடி பார்த்துட்டோம்ல ஒரு இதில், சுத்திகரித்தல், கழிவு நீர் சுத்திகரி, ஃபிசிக்கல் மெத்தடு, அதெல்லாம் அது நீங்களே படிச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. திடக்கழிவு வேளாண்மை, நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம்ல, காகிதம், துணி, காய்கறிகள், இதெல்லாம் திடக்கழிவு. அதை யார் எடுத்துகிட்டு போகிறா, கார்பரேஷனில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இதில் மக்குங்கள் கழிவு, மக்காத கழிவு அப்படின்னு பிரிக்கணும். அங்கே 3R பார்த்தோம், இங்கே என்ன இது பார்க்குறோம், 4R சொல்கிறான். 4R ரெடியூஸு, ரீயூஸு, ரெக்கவரி எக்ஸ்ட்ரா இருக்குது 4Rல். மண்ணில் போய் விழுந்துருச்சு, அதை ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வரோம். மீட்டெடுத்தல், அப்புறம் மறுசுழற்சி. ஓகேவா, மற்றதெல்லாம் வேறு பெருசாக ஒன்றும் இருக்காது, பார்த்துக்கோங்க.
காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு குறையும். மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண்ணரிப்பு. சிப்கோ இயக்கம் டேஸுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. காடுகளை மரத்தை வெட்டுதற்கு இதான். எந்த மாநிலம்? அஸ்ஸாமா? உத்தரகண்ட். எங்கே அஸ்ஸாம் எங்கே கிடக்குது? எங்கே இருக்குது? உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். கதையாக கவனிங்க. அப்புறம் எந்த ஆண்டு? 1973. வெரி குட். சிப்கோ இயக்கம். ரைட், ஓகே. டேஸ் என்பது தமிழ்நாட்டில் உயிர்கோள பாதுகாப்பு மையம். நீலகிரி. அப்புறம் இன்னொன்று மன்னார் வளைகுடா. போத ஆற்றல் டேஸ் வகை ஆற்றல். புதுப்பிக்கத்தக்கது மரபு சாரா. கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு ஆகிய டேஸ் எரிபொருட்கள். ஃபாசில் ஃபியூயல் எரிபொருள். உயிர் படிம எரிபொருள். ஃபாசில்னா அது உயிர் படிமம். உயிர் படிமம். மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் நிலக்கரி தான். சரியா தவறா? அடுத்தது உயிரி வாயு ஒரு புதைப்படிவ எரிபொருள். உயிரி வாயு அப்படியா? புதைப்படிவ உயிரி வாயு தான். ஆனால் அவங்க நம்ம சாண எரிவாயு அதை சொல்கிறாங்க, பயோகேஸ் இல்லை. மரம் நடுவதால் நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கும். கரெக்ட். வாழிடங்களில் அழிப்பது வன உயிரினங்களின் இழப்புக்கு காரணமாகும். கரெக்ட். அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுப்பிக்க இயலாதது. அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்குமா? மண்ணரிப்பை உண்டாகும். வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வ அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அப்படியா? அங்கீகரிக்கப்படாதது. தடுத்தல் தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. மண்ணரிப்பு உயிரி வாயு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத வாயு ஆற்றல். CFL ஆற்றல் சேமிப்பு. என்னது? ஏதோ தப்பு பண்ணிட்டேன். பசுமை இல்ல வாயு விட்டோமா? பசுமை இல்ல வாயு அமிலமலைக்கு காரணம். கார்பன் டை ஆக்சைடு. சாரி, பசுங்குடியில் 4. காற்று கார்பன் டை ஆக்சைடு. என்னடா சொல்கிறீங்க? சரி, அப்போ பசுமை இல்ல வாயுகளில் பெரும்பாலும் அமிலமலைக்கு காரணமாக இருக்குது. அதனால் அங்கே போட்டோம்னா காற்றில் இதை சேர்த்திக்கங்க. 6. திடக்கழிவு கீழ்கண்டவற்றுள் புதைபடிவ எரிபொருள். பெட்ரோலியம் 3 வரணும். நிலக்கரியை வச்சுக்கலாமா? நிலக்கரியாக வச்சுக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம். தாரும் பெட்ரோலியம் இருக்குல்ல, பெட்ரோலிய கடைசி கசடு தான் தார். ஆனால் அது எரிபொருள் கிடையாது. ஸோ 2, 3 மட்டும் எடுத்துக்கலாம். கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழ்கண்டவற்றில் எவற்றினையும் பயன்படுத்துவது. என்ன? அனைத்து. வாகனங்களை விளையாட்டு புகையில் உள்ள வாயுக்கள். நைட்ரஜன் ஆக்சைடு கட்டாயம் இருக்கும். சல்ஃபர் வராது. கார்பன் மோனாக்சைடு வாய்ப்பு இருக்குது. 1, 3 இருக்கா? சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நிலக்கரி இருக்கு இல்லையா, அதை எரிக்கும் பொழுது தான் சல்ஃபர் டை ஆக்சைடு வரும். கார்பன் மோனாக்சைடு எங்கே எரியுது? என்ஜினுக்குள்ளே தானே எரியுது.
ஆக்சிஜன் இல்லாமையும் வரும். கார்பன் டை ஆக்சைடு வரும், அதோட சைலன்சர் இருக்குல்ல அது வழியாக உள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும், அது வழியாக ஆக்சிஜன் உள்ளே இழுத்துக்கும். அதனால தான் பாருங்கள், சைலன்சரை வண்டி எடுக்கும்போது கையை வச்சு அடைச்சிக்கங்க, இல்லை ஏதாவது வச்சு துணியை வச்சு அடைச்சிருங்க, ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. இப்போ ஆக்சிஜன் எரியும் பொழுது இது வரும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஆக்சிஜன் பற்றாக்குறையாப்போ எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், மோனாக்சைடும் ரிலீஸ் ஆகும். மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். மரம் வளர்த்துக்கலாம்ல. மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம். கீழுள்ளவற்றில் தீர்ந்து போகாத வளம். மேலே உள்ள அனைத்தும். கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம். அதான பயன்படுத்துகிறாங்க விறகு இதுக்கெல்லாம். பசுமையுள்ள விளைவு என குறிப்பிடுவது. சொன்னதே தப்பு. சரி, புவி வெப்பமாதல். அதான் வெப்பத்தை பிடிச்சி நமக்கு கதப்பு கொடுக்குது விடிகிற வரைக்கும். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியாக தீர்ந்து போகக்கூடிய ஆற்றல் மூலம். மிக மலிவான தீர்ந்து போகாது. சூரிய ஆற்றல் பயன்படுத்தலாமா? புவி வெப்பமயமாதல் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு எல்லாமே தான் கதையாகவே சொல்லியிருப்பேன். காற்றாற்றல் குறித்து தவறான கூற்று. இது சரி. காற்றாலையின் இறக்கைகள் மின்மோட்டார் மூலியமாக இயக்கப்படுது, இல்லை காற்று மூலியமாக இயக்கப்படுது. இது தப்பு. காற்றாற்றல் மாசு ஏற்படுத்தாமல் உற்பத்தி. சரி. அப்போ என்ன ஆன்சரு? தவறு தான் கேட்குறான். தவறு ஆன்சர்.